கண்டிப்பா ஒரு பொண்ணு வித்தியாசமா பாக்குறாங்க, தொட்டு பார்க்க தான் தோணும். முதல்ல தொட்டு பார்க்கணும். வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. How dare you can use that word மொக்கை? மொக்கைன்னு ஒரு பொண்ணை நீங்க எப்படி சொல்ல முடியும்? Who are you? உங்களுக்கு என்ன அப்படி துணிச்சல் எப்படி வந்துச்சு? ஹராஸ்மென்ட்க்கும் எந்த ஈட்டிஸ்க்கும் ஆளாக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பார்வையில் சபலம் இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய உடை தான் இந்த ஸ்ட்ரீட் ஹராஸ்மென்ட்க்கு, ஈவ் டீசிங்க்கு கமெண்ட் காரணமா இருக்குன்னு நீங்க சார்ஜ் வைக்க ஆரம்பிக்கலாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அப்ப வந்து சுடிதார் சால்னா நம்ம அயன் பண்ணி டபுள் சைடு போடுவாங்க. அதானே உலக வழக்கம். ஒன் சைடா மாறிச்சு, அதே அயன் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாலை சுருட்டி என்ன பண்ணாங்க, மேல போட்டு வந்தாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இப்ப வந்து ஷால் கழுத்துக்கு போச்சு. இப்ப ஷால் நிறைய பேர் போறதே கிடையாது. அந்த ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு வல்கரா தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா அவன் சபல உணர்ச்சியில தூண்டப்பட தான் செய்வான். என்ன என்னமா 10-15 வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. அவன் கலாய்க்குவான். அப்படி கலாய்க்கலைனாலும் மனசுக்குள்ளேயே அதை நினைக்க தோணும். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு வாய்க்குள்ள சொல்ல மாட்டான். சபலபதி உடையவனாக இருக்கிறான், அதை இந்த உடை தூண்டுகிறது, அதனால பிரச்சனை நடக்குது. கண்டிப்பா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. சுடிதார் போட்டு வர பொண்ணை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகிறத விட லெகின்ஸ் போட்டு வர பொண்ணை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகிறேன். கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. உடை என்பது என்னுடைய ஆக்சுவல் உடல் வடிவமைப்பை மாத்தி காட்டுறதா இருக்கணும். என்னோட எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். செக்ஸ் எக்ஸைட்மென்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா அதுல ஒன்று லெகின்ஸ். வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியம் இதை போட்டுக்கிட்டு மவுண்ட் ரோட்ல போனா நான் அட்ராக்ட் ஆக தான் செய்வேன். இந்த மாதிரி தவறான உடையோ வல்கரான போட்டா எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஒரு நல்ல ஃபீல் வராது. நல்ல ஃபீல் வர மாட்டேங்குது. I don't care. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி பொண்ணு நல்ல ஃபேமிலியா அப்படின்றது பார்த்தோன்னே தெரியும். ஓகே, அந்த பொண்ணை பத்தின ஐடியாவே உங்களுக்கு வேற மாதிரி தோணாது. என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர. ரொம்ப ஃபிட்டா தன்னோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்றத அப்படியே அப்பட்டமா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உடைய போட்டு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணு. இதனாலதான் மேக்ஸிமம் ஈவ் டீசிங் நடக்குது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆனா ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லி தரல. அவங்க போடுறது சார் சொன்ன மாதிரி நைட்டி மட்டும் தான். உண்மை. தண்ணி பிடிக்காத பசங்க எல்லாம் தண்ணி பிடிக்க வராங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணு வித்தியாசமா பாக்குறாங்க, தொட்டு பார்க்க தான் தோணும். முதல்ல தொட்டு பார்க்க தோணுது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. யூசுவலா அதே ஏன் தங்கச்சி அந்த மாதிரி போனோம்னா விட தோணாது. உள்ள வந்துட்டாங்கறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியவானா? டைம்ல இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் தான் சார் தோணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா. பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சாதகமான சூழ்நிலை இல்லனா இட் will end up with the sexual harassment. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும்யா. பெண் அதுனா என்னுடைய பாலினம் எதிர்பாலினம் இருக்க கூட எனக்கு அதுதான் தோணும். என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஏன் நீங்க பெண்களை வந்து ஒரு நதர் ஜெண்டரா பார்க்க கூடாதுன்னு தான் என்னோட கேள்வி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பொருளை பார்த்தானா அந்த பொருள் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது வந்து கமெண்ட் பண்ண வேண்டியது அவனுடைய ஒரு உரிமைனே வச்சுக்கோங்களேன். ஓ, நீ அப்படி வரியா? பொருள் இருந்தா அதை நான் கமெண்ட் பண்ணுவேன். மனதிலேயே ஒரு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எடுத்துக்காட்டுக்கே ஒரு பொருள் எப்படி சொல்ல முடியும் நீங்க அதை? You wanted to tease girls and you are searching a reason for that. இப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. நான் டீஸ் பண்றேன், அதுக்கு எனக்கு ரீசன் வேணும். அது நீ Dress போடுற, அவ்வளவுதான். ஆடுறா சக்க எல்லாம் மூடிட்டு போறேன், போத்திட்டு போறேன். எத்தனை பேர் டீஸ் பண்ணாம இருப்பாங்க? அழகான பொண்ணுங்களை தானே கிண்டல் பண்ணுவாங்க, இவ்வளவு எது கிண்டல் பண்ணணும்? டீஸ் பண்றதுக்கு 2 ஐடியா ஒன்று இருக்கு. மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்றதுக்கு தான் டீசிங்னு பேரு. புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நாங்க கொலை பண்ணிருவோம், ஆனா 2 விதமா கொலை பண்றோம். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்னு வலிக்காம இன்னொன்னு வலிச்சு என்னங்க டீஸ் பண்றதுல கிளாசிஃபிகேஷன் கொடுக்கறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எனக்கு உறுத்துதுன்னு சொல்லிடுங்க. நீங்க Dress போடுறதுனால தான் உறுத்துது, அங்கேதாங்க எங்களுக்கு இடிக்குது. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? பொண்ணை பார்த்தாலே எனக்கு உறுத்துது. எனக்கு ரொம்ப ஹார்மோன்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுது. என்ன கொடுமை சரவணன். என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அப்படி நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எந்த Dress போட்டா உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது? எந்த Dress போட்டா உங்களுக்கு உறுத்தாது? அப்படி கேளு உன்னை சொல்லி குத்தமில்ல அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. சுடிதார் சல்வார் எது போட்டாலும் பிரச்சனை இல்ல. புரிஞ்சதா? அத போட்டு போற பொண்ணுங்கள் எந்த ஹாரஸ்மென்ட்டுக்கும் எந்த ஈவ்டீஸ்க்கும் அடங்கப்பா ஆளாக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எங்க அம்மா சாரி தான் போட்டிருக்காங்க, இந்த வயசுலயும் டீஸ் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? கண்கள் விதவிதமா இருக்கா? இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இருக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வகையில அது உறுத்தும்னா அப்ப உடை எப்படி காரணமா இருக்க முடியும்னு கேக்குறேன். மாட்னாடா மானஸ்த. இந்த பொண்ணு ரொம்ப சென்சிபிளா பேசுது. ஐ அம் நாட் அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக நான் சொல்லல. மொக்கையா இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றோம்.
ஹலோ மைண்ட் அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க how dare you can use that word மொக்கை இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம Don't get into silly arguments. அவங்க மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் சொல்றது உங்கள் பார்வையில் சபலம் இருக்கிறது, அதற்கும் உடைக்கும் தொடர்பில்லை அப்படி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 8:30 டைம்ல பஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்கூல் பசங்க இதால பாதிக்கப்படுறாங்கன்னு அப்ப தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. சுடிதார் போட்டு நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு சைடு பின் பண்ணி போறாங்க. எவ்வளவு பேர் டீஸ் பண்ணாம இருக்கீங்க? சூப்பர் பா. டீஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க மைண்ட் செட் தான் காரணமே தவிர Dress மட்டுமே காரணம் கிடையாது. உங்களோட அப்படியா? நீங்க என்ன டிவியை பார்த்து வந்தீங்களோ, நீங்க என்னத்தை பார்த்துட்டு வந்தீங்களோ, அத அங்க ரியாக்ட் பண்றது தான் நீங்க பஸ்ல ஏறிங்க. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பத்தி சொல்ல கால வராதப்பா. எத்தனை பெண்களுடைய லெகின்ஸ் அதாவது 0 பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, எத்தனை பேருடைய உள்ளுறுப்பு வெளியே தெரியுதுன்னு இல்லன்னு நீங்க வேணா ப்ரூஃப் பண்ணுங்க பாக்கும். எத்தனை டைட்டான Dress போட்டு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியே தெரியுற மாதிரி அல்லது உள்ள வெளியே தெரியுற மாதிரி எவ்வளவு பெண்கள் Dress பண்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. அப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. ஒரு கேள்வி வைக்கிறாரு, அதுக்கு உங்க பதில் என்ன? இல்லவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இருக்கு 100% இருக்கு சார். இருக்கு. மாற்றம்டா. அது சரியா? தவறுதான். தவறு. தவறு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு ரோட்ல நின்னு ஏன் பாக்குறீங்க நீங்க? முட்டா பையில சார் அவங்க எல்லாம் முதல்ல உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? அறிவியட்ட பையில சார் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இல்ல இப்படி எல்லாம் ஆண்கள் இருக்காங்க, ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவான்ற எதிர்பார்ப்பு எல்லா ஆணுக்கும் இருக்கு. நாளைக்கு உங்க பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாவாடை சட்டை போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இருக்காது. அநேகமா உங்க பொண்ணுங்க ஜீன்ஸ் தான் போடும் இல்லையா? இல்ல அந்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவீங்களா, இல்லம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டீங்கன்னா அது பாரு அந்த அண்ணா வந்து ஒன்னு சைட் அடிப்பான் பைக். நான் என்ன சொல்றேன், நீங்க உடையை மட்டுப்படுத்தாதீங்க, உங்களுடைய ஆளுமையை உயர்த்தி கொள்ளுங்கள். இப்படி சொல்ற என் சிங்க குட்டி எந்த பொண்ணு உனக்கு இடிக்க தோணுது அப்படின்னு நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, எது நான் போய் இடிச்சா அப்படி குனிஞ்சிக்கிட்டு பயந்துட்டு நான் என்ன திரும்பி கூட பார்த்து முறைக்காம ப்ரொடெஸ்ட் பண்ண. Who decides the expiry date of a woman's dream? அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பை வெளிப்படுத்தும் பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இடிக்கிறேன். இடிச்சாலும் கம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இங்க வந்தா உதவுன்ற அந்த பாடி லாங்குவேஜ் நீ காமிச்சினா நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணாலும் இடிக்க மாட்டாங்க. பிரெயின்ல இருந்து என்னோட ரசிப்பு தன்மையை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓஹோ, அறிவு ரீதியாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழக வேண்டிய சமூகத்துல நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஓகே நீயும் நானும் சமம், அறிவு ரீதியாகவும் சமம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. உடை ஒரு மிகப்பெரிய கோளாறு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய நெருக்கடி நமக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மித்த உடைக்கணும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. உடையால் தான் இங்க அந்த ஈவ் டீசிங் நடக்குது அப்படிங்கிற ஃபேக்ட் போய்